ஹாய் ஆல், ஒரு சிம்பிளான ஹெல்தியான ஒரு சம்மர் ரெசிபி தான் இந்த ரெசிபி. நீங்க ஜீரா ரைஸ், பிளெயின் ரைஸ், ரோட்டி எல்லாத்துக்கூடவும் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு தால்ச்சா ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது மூணுத்தையுமே 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ரஃபா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், கசூரி மேத்தி இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி ஆட் பண்ணா ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா டேஸ்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சொரக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சொரக்கால 90% ஆஃப் வாட்டர் இருக்கிறதுனால சம்மருக்கு இந்த காய்கறியை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில், நெய் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஜீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சொரக்காவை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. காய் வந்து ரொம்ப குழையக்கூடாது, கொஞ்சம் ஃபர்மா இருக்கணும், அதே சமயம் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. காய் வெந்த பின்னாடி 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வச்சிருந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிட்டு 5 நிமிஷம் சிம்ல குக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கா இல்லாம செமி லிக்விட் கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா தால்ச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் நிறைய நம்ம இந்த சம்மருக்கு எடுத்தா நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். டூ ட்ரை இட்.